கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பணமேற்றத்துக்கு ஆர்வம் காட்டலாம் யாருமே சொல்ல முடியாது. பணத்துக்காக கொலை பண்ணுறவனா அதுதான். சும்மா ஒரு ஜாக்கெட் பீட்டுக்காக கொலை பண்ணுவேன், 10 ரூபாய்க்கு பிரச்சனை வந்து கொலை பண்ணுவேன். நிறைய ஆண்களே கல்யாணம் பண்ணிக்காமல் ஊர் சுற்றி நிறுத்தி பணத்துக்காக இருக்கும். பணம் கொடுக்குற ஒரு பெண் வருவாளா அப்படின்னு காத்து நிற்பான். சில பெண்களும் அப்படி தான், நல்ல வேலை செய்கிற மாப்பிள்ளை வேணும் அப்படின்றதுனால. பணம் புரியல, பணம் பிரதானமாக தான் ஆகிடுது இந்த உலகத்தில் எப்போவுமே. மனுஷனுக்கு வேல்யூ கொடுத்ததை விட பணத்துக்கு வேல்யூ கொடுத்ததுல யாருமே சலித்தவர்கள் இல்லை. சகிப்புத்தன்மையை கூட ஒத்துப்பாங்க, ஒரு சில விஷயத்தெல்லாம் ஒத்துப்பாங்க. பணம் நிறைய வச்சுக்கிறவன அந்த அக்கா காலகாலமாக அது அந்த தான் இருக்குது. பொய்யாய் பொன் கொண்டோர் பொய்யாய் சொன்னாலும் மெய்மையாய் போகும் அடி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பணத்து மேலே அக்கறை இல்லை. பணத்து மேலே அக்கறை இல்லைலாம் கிடையாது. வாழ்க்கை மேலே அக்கறை இல்லை, வாழ்தல் மேலே அக்கறை இல்லை, புது புது பொருள்கள் மேலே அக்கறை இல்லை, கொண்டாட்டத்து மேலே அக்கறை இல்லை, சிறப்பாக இருக்கிறதுக்கு மேலே அக்கறை இல்லை. இது பணத்து மேலே அக்கறை இல்லை. நான் மாற்றிக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஏழை இல்லை பணம் சம்பாதிக்க ஒரு திறமை இல்லாத ஒரு மனிதன் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆன்மீக பற்றாளராக இருப்பார். பெரும்பகுதி கடவுள் நமக்கு கொடுக்கல, விதியை நம்புறவராக இருப்பார். அதனால் நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்வார். விதின்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டார் அவர். விதின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு சூரிய உதயமாகவும் அந்த இடம் கிழக்கு. மனிதன் பிறப்பாக இறந்துடுவான், பிறந்து குழந்தையாந்து வளர்ந்து வாலிபனாகி இளமை முடிந்து முதுமை வந்து வயசாகி செத்து போயிடும். இதெல்லாம் விதி. இது அந்த விதியை இவங்க வந்து அப்படி சொல்கிறது இல்லை. வாழ்க்கையில் எல்லா கட்டத்துலேயும் விதி வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க. எல்லா கட்டத்துலேயும் கடவுள் வேலை செய்கிறாரு, விதி வேலை, கடவுள் வேலை செய்கிற விதம் வேறு. நான் எப்படி செயல்படுறேனோ அதுக்கேற்ற மாதிரி பலன் எனக்கு கிடைக்கும், இல்லை கிடைக்காம கூட போவோம். ஆனால் செயல்படுறதுல குறை வச்சுக்கூடாது. நான் ஒரு செயலை நான் இப்படி செய்ய போகிறேன் அப்படின்னா அது அழகாக செய்ய வேண்டியது உன் வேலை. செயல்களை அசிங்கமாக செஞ்சேன்னா உன்னை சுற்றி இருக்கிற கூட்டம் இல்லை விழுகிற பொருள்கள் எல்லாமே உன்னை அசிங்கப்படுத்தும், கேவலப்படுத்தும். அதனால் நீ ஏழையாக இருக்கிற. ஒரு ஏழையா அப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்றோ நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் பெருமை பற்றி நிற்பார், யாரையும் இலக்காரமாக பார்ப்பார், வாய்ப்புகளை நழுவ விட்டுன்னே இருப்பார். அதனால் பணம் சம்பாதிக்கலை. ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணத்தை புரிதல்லாம் இல்லாமல்லாம் இல்லை. பணம் எல்லா வேலையும் செய்யாது, பணம் செய்யாத வேலைகளும் நிறைய இருக்குது. இந்த பணம் சம்பாதிக்கோ அந்த பணத்தால் வராத விஷயங்களெல்லாம் அவங்க செய்வாங்க. நான் பணம்னு சொல்லிப்பாங்க, என்னால் எளிமையாக வாழ முடியும்னு நிற்பாங்க, எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கவலை சோறு போதுன்னுவாங்க. அப்போ அது பணத்தால் சாதி பிச்சை தூள் எதால் வாழ்ந்துட முடியும்னுவாங்க. பணத்தை அவமானப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்கும். பெருமைன்னு கிடையாது. அவங்க அந்த மற்ற விஷயத்தில் பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஒரு கோமணம் கட்டிக்கிறதுலையோ, ஒரு துண்டு கட்டிக்கிறதுலையோ, தன்னை சாமியார்னு வெளியே சுற்றிக்கிறதுலையோ, பிச்சை எடுக்கிறதுலையோ, இல்லை ஒரே துணியை மாற்றி மாற்றி போட்டுக்கிறதுலையோ, இல்லை ஒரே மாதிரி துணியோடு நின்றுறதுலையோ அவங்க ஆர்வம் காட்டுறாங்க. பணம் பிரதானமானது, பணம் முக்கியமானது. பணத்தை கொண்டு எதையும் செய்கிற மாதிரி தான் நம்ம செஞ்சு வச்சுக்கிறோம். பணத்தோட வடிவம், பணத்தோட பண்பு, பணத்தோட குணங்கள் மாறினே இருக்கும். பேப்பர் பணமாக இருக்கும், மாடு பணமாக இருந்தது, இப்போ கிரிப்டோ கரன்சி பணமாகுது, மாரி பணம் மாறி மாறி வரும். ஆனால் பணம்னு ஒன்று எப்போவுமே இருக்கும். உங்கள் திறமையை, உங்கள் புத்திசாலித்தனத்தை, உங்கள் உண்மையை, உங்கள் நேர்மையை நீங்கள் பணமாக மாற்ற முடியும். பணமாக மாற்றி நீங்கள் நல்லா வாழ முடியும். ஸோ அக்கறை இல்லாமல் போகிறதுக்கு காரணம் நீங்கள் உங்கள் சோம்பேறித்தனம் தான். வாழ்க்கை பற்றினா உங்கள் புரிதல் தான். சாவதானே போகிறோம் என்னத்துக்குன்ற மாதிரி நினைக்கிறது தான். என்னத்துக்கு கஷ்டப்பட்டுன்னு நினைக்கிறது தான். தப்பு இல்லை, உங்கள் இஷ்டம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.